வாசுகி இன்று 20வது ஸ்லோகம். நா ஜாயத்தே மிரியத்தே வா கதாசின் நாயம் பூத்வா பவிதா வா நா பூயக அஜோ நித்யாக சாஸ்வதோசியம் புராணோ நா ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. இவ்வாத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. இது இல்லாதிருந்து பிறகு பிறந்ததன்று, இருந்து பிறகு இறந்து போவதன்று. இது பிறவாதது, இரவாதது, தேயாதது, வளராதது. காயம் கொல்லப்படும் இடத்தும் ஆத்மா கொல்லப்படுவதில்லை. பிறத்தல், இருத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், மாய்தல் ஆகிய 6 வித பாவ விகாரங்கள் பூதங்களாகிய உடலுக்கு உண்டு. ஆத்மாவுக்கு விகாரம் இல்லை. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம். வாசவி இன்று 21. வேதாக விநாசீனம் நித்யம் யா ஏன மஜவ்யயம் கதம் ச புருஷக பார்த்த கம் காதயதி ஹந்தீகம். பார்த்தா, இவ்வாத்மாவை அழியாதது, மாறாதது, பிறவாதது, குறையாதது என்று அறிபவன் எப்படி யாரை கொல்வான், யாரை கொல்விப்பான்? நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம். ஜெய் வாசவி இன்று 22வது ஸ்லோகம். இது மறுபிறப்பு பற்றியும் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் கூறுகிறது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹ்ணாதி நரோஸ்வராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணான் யன்யானி சம்யாதி நவானி தேகி. பழுதுபட்ட துணிகளை களைந்துவிட்டு மனிதன் புதியவைகளை போட்டுக்கொள்வது போன்று ஆத்மா பழைய உடல்களை நீத்து புதியன புகுகிறது. பாம்பு அதன் மேல் சட்டையும் வெவ்வேறானவை. அதுபோல ஆத்மாவும் சரீரமும் வெவ்வேறானவை. ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.